குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளம் கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளம் கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். தேவனுடைய பிள்ளைகளை, தாயின் கர்ப்பத்தில் தோன்றின அந்த நிமிஷம் முதல் இந்த ஆடியோ பிரேயரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வினாடி வரை உங்களை தாங்கி நடத்தி கொண்டு வருவது கர்த்தர். தாயின் கர்ப்பத்தில் நாம் இருக்கும் பொழுது நாம் எத்தனை அழிவுகளை சந்தித்தோமோ தெரியாது. நம்முடைய தாய் எத்தனை முறை வியாதிப்பட்டார்களோ நமக்கு தெரியாது. ஆனாலும் கருவில் இருந்த நம்மை அழியாதபடி காத்து அழகாய் பிறக்க வைத்து இந்த நாள் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் அற்புதமாய் நம்மை போஷித்து, நம்மை உடுத்துவித்து, நம்மை தாங்கி, நம்மை ஏந்தி, நம்மை தப்புவித்த அருமையான தகப்பன் இயேசு கிறிஸ்து. அவர் இன்றைக்கும் நமக்கு தகப்பனாகவே இருக்கிறார். ஒரு தகப்பனை போல் நம்மை தோளில் தூக்கி சுமக்கிறவர். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதை போல ஒவ்வொரு நாளும் நம்ம வேண்டிய காரியங்களெல்லாம் அழகாய் செய்து நம்மை நடத்துகிற தேவன் அவர். இந்த பாடலில் அழகான ஒரு வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை, நம்மை விசாரிக்கும் தேவன் அவர். உங்களை விசாரிக்க ஒருவர் உண்டு. அநேகர் சொல்வார்கள், சாப்பிட்டியா என்று கேட்க கூட எனக்கு யாருமே இல்லை பிரதர், நல்லா இருக்கியான் என்று கேட்க கூட எனக்கு யாரும் இல்லை, அனாதை போல நான் இருக்கிறேன் என்று சொல்லலாம். இல்லை பிரியமானவர்களே, ஒருபோதும் அப்படி சொல்லாதிருங்கள். உங்களை அழகாய் விசாரிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. அவர் இயேசு கிறிஸ்து. பூமியில் அவர் வாழ்ந்த பொழுது வியாதிப்பட்ட மக்களை, கஷ்டப்பட்ட மக்களை எல்லாம் தேடி சென்று விசாரித்த ஆண்டவர். பர்திமேயு என்ற ஒரு குருடன் அவரை பார்த்து, ஆண்டவரே என்று அழைத்த பொழுது அன்போடு அருகில் சென்று, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று அன்போடு விசாரித்தார். அன்னைக்கு மகதலேனா மரியாள் இயேசுவின் கல்லறை அண்டை நின்று, ஐயோ இயேசுவின் சரீரத்தை காணவில்லை என்று அழுத பொழுது இயேசு அங்கு தோன்றி கேட்கிறார், ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று விசாரித்த ஆண்டவர். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் உங்களை விசாரிக்க ஒருவர் உண்டு. அவர் விசாரிக்கிறவர் மட்டுமல்ல, விசாரித்து உங்கள் துக்கத்தை மாற்றுகிற தேவனாக அவர் இருக்கிறார். பர்திமேயு குருடன் கூப்பிட்டான். ஆண்டவர் கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அவன் துக்கத்தை மாற்றினார். அவன் கண்களை திறந்து பிறவி குருடனை பார்வை உள்ளவனாய் மாற்றி அவன் வாழ்க்கை தலைகீழாய் மாறி போயிற்று. எத்தனை மகிழ்ச்சி அடைந்திருப்பான் பாருங்கள். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர். உங்கள் பைபிள் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். மனுஷன் உங்களை விசாரிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதிருங்கள். சிலர் விசாரிப்பார்கள், ஆனால் அதற்கும் ஒரு உள் நோக்கம் இருக்கும். விசாரித்தால் ஏதாவது இவன் கொடுப்பான் என்று விசாரிப்பார்கள்.
அப்படி இல்லை, இந்த மாய்மாலமான மனுஷனுடைய அன்புக்காக ஏங்கி ஏங்கி ஏமாந்து போனது போதும். பிரியமானவர்களே, கர்த்தரை பாருங்கள். அவர் உங்களை உள்ளன்போடு விசாரிக்கிறவர். சிலுவை அண்டை வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் ஜெப அறையில் அந்த சிலுவையை மனக்கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து, ஆண்டவரே, எனக்காக தானே இவ்வளவு பாடுகளை ஏற்று இந்த சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தீர் என்று அவரை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது தேவன் உங்களை விசாரிக்கிறவர், உங்கள் கண்ணீரை விசாரிக்கிறவர், உங்கள் பிரச்சனைகளை விசாரிக்கிறவர், உங்களுக்கு நீதி செய்கிறவர், உங்களுக்கு நியாயம் செய்கிறவர், உங்களுக்காய் வழக்காடுகிறவர், உங்களுக்கு நீதியை சரி கட்டுகிற அற்புதமான தெய்வம் அவர். இயேசு உங்களை விசாரிப்பார். இந்த நாளில் கர்த்தர் உங்களை விசாரிப்பாராக. உங்கள் பிரச்சனைகளை கர்த்தர் விசாரிப்பாராக. அலுவலகத்தில் நீங்கள் படுகிற பாடுகளை கர்த்தர் விசாரிப்பாராக. தேவையில்லாத உங்கள் மேல் பழி சுமத்தப்பட்ட பழிகளை, குற்றச்சாட்டுகளை தேவன் விசாரிப்பாராக. உங்களை உபத்திரவப்படுத்துகிற மக்களை தேவன் விசாரிப்பாராக. விசாரிப்பாராக. கலங்காதிருங்கள். நீங்களுடைய கரத்திற்குள் உங்களை ஒப்பு கொடுத்து அவரோடு இணைந்து இருங்கள். அவரை மட்டும் நடத்தினவர் இனிமேலும் அற்புதமாய் உங்களை நடத்தி உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, எங்களை விசாரிக்க யாருமே இல்லை என்று கண்ணீரோடு இருந்த உடைய அன்பு பிள்ளைகளுக்கு இந்த காலையில் ஒரு சின்ன ஆறுதலான வார்த்தை நீர் சொன்னதற்காக நன்றி. நீர் சொல்லிவிட்டு போகிறவர் அல்ல, சொல்லுகிறதை செய்கிற தெய்வம். அதை நான் அறிந்திருக்கிறேன். உடைய பிள்ளைகள் யாருக்கெல்லாம் இன்றைக்கு இந்த சத்தியம், ஆண்டவரே, இந்த வார்த்தையை ஆமென் என்று ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை விசாரியும். உடைய பிரச்சனைகளை விசாரியும், உடைய ஏக்கங்களை விசாரியும், உடைய விருப்பங்களை விசாரித்து கொடுத்து திருப்திப்படுத்தும், சந்தோஷப்படுத்து, மகிழ்ச்சியாக்கும். நீர் இப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.